தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு, கேஷ் ஃபார் யுவர் கோல்டு. மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க, பிளாட்டினம், டைமண்ட், சில்வர், ரூபினி எதை வேணாலும் விற்கலாம். உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க. மார்க்கெட் மதிப்பை விட 100 ரூபாய் ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும். தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸும் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. உங்களுக்கு கோல்ட விற்கணும்னு அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான். கால் 04445454545. வணக்கம். பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார். நாமெல்லாம் கஷ்டப்பட்டு டைமுக்கு வேலைக்கு போய் உட்காரோம் பார்த்தீங்களா ஆஃபீஸில். அதாவது நம்மளோட பர்சனல் லைஃப்பில் இருக்கிற நேரத்தை வேலைக்கு செலவிடுவோம். காரணம் சம்பளம் வரும், அதை வச்சு தான் குடும்பத்தை ஓட்டணும்னு. ஆனால் இவங்கெல்லாம் இப்போ அதிர்ச்சி ஆகிற மாதிரி தான், ஒரு பிச்சைக்காரர்கிட்ட இவ்வளோ சொத்தா அப்படின்னு இந்தியாவே திரும்பி பார்க்குதுங்க. ஒரு பிச்சைக்கார நபரை இவரை பற்றி தான் முழுக்க முழுக்க பார்க்க போகிற நிகழ்ச்சியில் போகலாம். நம்ம மத்திய பிரதேஷ் இருக்குல்ல, அங்கே இருக்க அரசு ஒரு கேம்பெயினை இனிஷியேட் பண்ணுறாங்க. அந்த கேம்பெயின் என்னன்னு பார்த்தீங்கன்னா, த பெக்கர் ஃப்ரீ இண்டோர் மிஷன். புரியுதா? பிச்சைக்காரர்கள் இல்லாத ஒரு பகுதியை உருவாக்கணும் அப்படின்றதான். அப்படின்னு என்ன ப்ரோ, எல்லாரையும் மாநிலம் கடத்த போகிறாங்களா, நாடு கடத்த போகிறாங்களா அப்படின்னு பயந்துடாதீங்க. இது போல் வீடற்று இருக்கிற ஏழ்மை நிலையில் வாடிக்கிட்டு இருக்க மக்கள், அவங்க ப்ளஸ் இந்த யாசகம் கேட்டுக்கிட்டு இருக்கவங்க பிச்சைக்காரங்க, இவங்க எல்லாருக்கும் வேலை வாங்கி கொடுக்கறது ஒன்று. ரெண்டாவது, அவங்களுக்கு ஷெல்டர்ஸை ஏற்படுத்தி நல்ல ஒரு ரீசனபிளாக தங்கும் இடத்தை அமைச்சு கொடுக்கறது. மூணாவது, இந்த சின்ன சின்ன பசங்களாம் யாசகம் வாங்கிட்டு இருப்பாங்களே, அவங்கள ஸ்கூலில் சேர்த்து விடுறது, அவங்களுக்கு கல்வியை கொடுக்கறது. இவ்வளோ பெரிய நல்ல விஷயத்த அந்த கவர்மெண்ட் இனிஷியேட் பண்ணுறாங்க இந்த கேம்பெயின் மூலமாக. இதை இனிஷியேட் பண்ணணும் அப்படின்னா இது போல் நபர்களை தேடி கண்டுபிடிக்கணும்ல, அவங்கள கூப்பிட்டு பேசணும்ல. இந்த வேலை தானே முதல்ல பண்ணணும், அதை ஆரம்பிச்சிட்டாங்க. இப்படி ஒவ்வொருத்தராக பிடிச்சி அவங்க பேசிகிட்டு இருக்கும்போது தான் அவங்களுக்கு கிடைச்ச சர்ப்ரைஸ் இருக்கு. அந்த செய்தி இப்போ வெளியே வந்ததுக்கப்புறம் நான் இப்போ உங்களுக்கு டெலிவரி பண்ணுறல, இதை கேட்டு நீங்கள் சர்ப்ரைஸ் ஆக போறீங்க பாருங்க. அவ்வளோ விஷயங்கள் இருக்குது. இந்த ஸ்க்ரீனில் தெரிகிறார்ல, தலைவனை பார்க்க எப்படிங்க இருக்கு உங்களுக்கு? ஓகே, ரைட்டு. இவர் பேர் மாங்கிலால். இவர் ஒரு யாசகம் வாங்கிட்டு இருக்கவர் தான். உங்கள் டைமில் சொல்கிறதா பிச்சைக்காரர் இவர். ஆனால் இவர் ஒரு மாற்றுத்திறனாளிங்க. அவரால் நடக்க முடியாது போல இருக்கு. இந்த 4 சக்கரம் மாதிரி வரும், ஒரு மரப்பலகை மேலே இருக்கும், அதில் அமர்ந்து கையை வச்சு ஊனி ஊனி உடம்பை ஒட்டு மொத்தமாக தள்ளிட்டு போவாங்க பார்த்தீங்களா. அது போல் ஒரு பால் பேரிங் வீல்ஸையும் அவர் வச்சிருக்காப்புல. இதை வச்சு தான் மூவ் பண்ணிட்டு இருக்காரு ஒரு அங்கேயும் இங்கேயும் சொல்லிட்டு. இவரை விமன் அண்ட் சைல்டு டெவலப்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டை சேர்ந்தவங்க ரெஸ்கியூ பண்ணுறாங்க. ரெஸ்கியூ பண்ண பிற்பாடு, ஐயா நீங்கள் யார், என்ன உங்களுக்கு சொந்தக்காரங்க யார் இருக்கா, நீங்கள் எங்கே தங்கியிருக்கீங்க ஐயான்னு இந்த கேள்வியெல்லாம் கேட்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த மாங்கிலால் இருக்கார்ல, அவர் ஒரு ஆஃபீஸர் கிட்ட ஒரு விஷயத்தை ஓப்பன் பண்ணுறாருங்க. அந்த ஆஃபீஸர் பேர் தினேஷ் மிஸ்ரா. அவர் நோடல் ஆஃபீஸர். என்ன சொல்கிறாப்புல, ஐயா நான் பிச்சைக்காரலாம் இல்லை, நான் மில்லியனர், நான் பணக்காரன் அப்படின்னு இருக்காரு. இதை கேட்ட முதல்ல அந்த ஆஃபீஸர் சிரிச்சிருக்காரு. இதுக்கப்புறம் தொடர்ந்து என்ன சொல்கிறாரு, ஐயா நான் இங்கே உட்காருவேன் உண்மைதான், அங்கங்கே மூவ் பண்ணிட்டு இருப்பேன் அதே உண்மைதான், ஆனால் நான் கையேந்தி பிச்சைலாம் கேட்க மாட்டேன் ஐயா. எங்கே இந்த பஜாரில் நான் பிச்சை எத்தனை ஒருத்தர் சொல்லுங்க பார்க்குறேன், அங்கங்கே போய் உட்காருவேன் அவ்வளோதான். அதை உங்கள் பிச்சைக்காரன் நினச்சா நான் என்ன பண்ணுறது, எல்லா மூலையிலையும் நான் உட்காராத மூலையே அங்கே கிடையாது அப்படின்னு அந்த ஏரியாவில் கை காமிச்சிருக்காரு. இதுக்கப்புறம் தான் சொல்கிறாரு, நான் ஓரமாக இருக்கல, அப்போ என்னை பார்த்து பரிதாபப்பட்டு மக்கள் போகிற வர்றவங்க காசை தூக்கி போடுவாங்க. சில பேர் சில்லறையாக போடுவாங்க, சில பேர் கிட்ட வந்து நோட்டாகவே போட்டு போயிடுவாங்க. அதெல்லாம் நான் எடுத்து சேர்த்து வச்சுப்பேன். இதுக்கப்புறம் என்னோட ஏர்னிங் பார்த்தீங்கன்னா, ஒரு நாளைக்கு பிச்சை எடுக்கிறது மூலமாக 500 ரூபாயிலிருந்து ஒரு 1000 ரூபாய் வரைக்கும் நான் பார்ப்பையா. ஸோ இப்படி கிடைக்கிற காசு இருக்குல்ல, அதை நான் சேர்த்து வச்சுப்பையா. இதுக்கு எல்லாரும் சேர்ந்து பிச்சைக்காரன்னு பட்டம் கொடுத்துருக்கானுங்க அப்படின்ட்டு தலைவர் சொல்லியிருக்காப்புல. ஆக்சுவலாக அவரோட ஏர்னிங் இருக்குல்ல, அந்த லிஸ்ட்டை இங்கே பாருங்கள். இவர் பிச்சை எடுத்து ஒரு நாளைக்கு சம்பாதிக்கிறது மினிமம் 500 ரூபாய். இவருக்கு வட்டியில் வேறு சம்பாத்தியம் கிடச்சிக்கிட்டு இருக்கு. அதை பற்றி போக சொல்கிறேன். அது பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 2000 ரூபா. ஸோ ஒரு நாளைக்கு ஒரு சம்பாதிக்கிறது எவ்வளோ, 2500 ரூபாவா? இது ஒரு மாதத்துக்குன்னு கால்குலேட் பண்ணி பாருங்களேன், 75,000 ரூபாய். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க பல பேர், மெஜாரிட்டி நபர்களுக்கு 75,000 ரூபாய் சம்பளம்ன்றது கண்டிப்பாக கனவாக இருக்கும். ஆனால் தலைவன் ஒரு இடத்துல உட்காந்த இடத்துலேருந்து எந்த அளவுக்கு சம்பாதிச்சிட்டு இருக்காரு தெரியுதா? இதுவே உங்களுக்கு வாவ் மூமெண்ட்டாக இருக்கா? இதுக்கப்புறம் சொல்ல போகிற விஷயங்கள் உங்கள் புருவங்கள் நெத்தியை தாண்டி மேலே போய் நிற்கும். அந்தளவுக்கு நீங்களும் ஆச்சரியப்பட போகிறீங்க. இந்த ஆஃபீஸர் பயங்கரமாக ஷாக் ஆகிட்டாப்புல. என்ன கூட்டி கழிச்சு பார்த்தா அமௌண்ட் மேலே போகுது, ஒரு நாள் ஏர்னிங்கு நம்ம சம்பளத்தையே ஓவர்டேக் பண்ணி போகிற மாதிரி இருக்கு. உண்மையிலே யார் இவர், என்னதான் பண்ணிட்டு இருக்காரு, இதை கண்டுபிடிச்சி தீரணும்ட்டு இவரை பற்றி எல்லா விஷயங்களையும் கலெக்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இவருக்கு எந்த அளவுக்கு சொத்து சேர்ந்துருக்கணும் அந்த டேட்டாவையும் கலெக்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அப்போதாங்க ஒரு மேட்டராக வெளியே வருது. இப்போ இந்த விஷயங்கள் வெளியே வந்த விஷயங்கள் எல்லாத்தையும் கிராஸ் செக் பண்ணுற வேலையில் அஃபிஷியல்ஸ் ஈடுபட்டிருக்காங்க. என்னன்னா, தலைவனுக்கு 3 அடுக்கு மாடி ஒன்று இருக்குது, ஒரு வீடு 3 அடுக்குகள். ஓகேவா? அந்த வீடு எங்க, இந்த பகத்சிங் நகர்னு ஒன்று இருக்குங்க, அங்கே அந்த வீடு அமைஞ்சிருக்கு. இவருக்கு சொந்தமான வீடுன்னு தான் சொல்லப்படுது. இன்னொன்று 600 ஸ்கொயர் ஃபீட்டில்
ஷிவ் நகர்ல ஒரு வீடு இவருக்கு சொந்தமா. இது பத்தாதுன்னு ஒரு பெட்ரூம்க்கு அல்வாசால ஒரு ஃப்ளாட் வேற இவருக்கு இருக்கு. மக்களே, நான் ஒரு யாசக வாங்கிட்டு இருக்க ஒரு நபரை பத்தி பேசிக்கிட்டு இருக்கேன். ஓகேவா? அவருக்கு இந்த சொத்துக்கள். இவர்கிட்ட 3 ஆட்டோ ரிக்ஷாஸ். அந்த 3த்தையுமே ரெண்ட்டுக்கு விட்டாப்புல. அதான் வாடகைக்கு ஓட்டுவாங்க பார்த்தீங்களா? ஆட்டோ ஓடும் ஒரு வாரம் ஃபுல்லாக. அதுக்கப்புறம் கூலி இவ்வளோன்னு ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாப்புல. அது வார வாடகையோ தின வாடகையோ கொடுத்துருவாங்க. ஓகேவா? அது போல் 3 ஆட்டோ ரிக்ஷாவை வாடகைக்கு விட்டுருக்காரு. ஸ்விஃப்ட் டிசைர் கார் ஒன்று இவருக்கு இருக்குது, இவர் பேரில். இது இல்லாமல் மாருதி சுசுகி சார்னும் அடுத்த ஒரு பேச்சு அடிபட்டு இருக்கு. அது இன்னும் கிளாரிஃபை கொடுக்கல யாருமே. அதனால் அதை விட்டுருங்க. இப்போதைக்கு இந்த ஒரு காரை மட்டும் மைண்டில் வச்சுங்க. இந்த காரையும் ரெண்டலுக்கு விட்டுருவாருங்க. இது எப்போவுமே ரெண்டலில் இருக்காதான். ரெண்ட் எடுத்துகிட்டு போனவங்க திரும்ப அந்த காரை இவர்கிட்ட விட்றாங்க அப்படின்னா இவர் தன்னோட பர்சனல் சேவைகளுக்காக அந்த காரை பயன்படுத்திப்பாரான். இல்லை ஹைலைட் என்னன்னா, அந்த காருக்கு ஒரு டிரைவர் அப்பாயின்ட் பண்ணி அவருக்கு சம்பளமாக கொடுக்குறாப்புல. இங்கே வாங்குறாப்புல, அங்கே கொடுக்குறாப்புல. இதுதான் அங்கே போய்கிட்டு இருக்க ரொட்டீனாகவே ஃபுல்லாக. அதை தன்னோட பர்சனல் யூஸுக்கு மட்டும் யூஸ் பண்ணிக்கிறார் அந்த காரை. இதெல்லாம் தாண்டி நான் மாரியெல்லாம் தண்டல் விடுவாங்க பார்த்தீங்களா, அந்த வேலையும் பண்ணுறாரு. பஜாரில் தான் அவர் உட்காந்துருக்காரு சொல்லல மூலையில். அந்த பஜார்னால கடைகள் நிறைய இருக்கும்ல. இந்த சின்ன சின்ன ஜுவல்லரி பிஸ்னஸ் பண்ணுறவங்களா இருப்பாங்களா, இவங்களுக்கு எப்பப்பெல்லாம் கடன் தேவை இருக்கோ அப்போ அவங்க வந்து சரணடைய ஒரே ஒரு இடம் இவர்கிட்ட தான் வந்து நிற்பாங்களாம். இவரும் சரின்னு ஆளை பார்த்துட்டு அவரை பற்றி விசாரிச்சுட்டு அதுக்கப்புறம் காசு கொடுப்பாராங்க. ஆனால் கொடுக்குற அமௌண்ட் இருக்குல்ல, அதுக்கு வட்டி நல்லா ராக்கெட் வட்டியா. அந்த வேகம் ஹை இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் அவர் அந்த பணத்தை கடனாக கொடுப்பாரு. கடனாக கொடுத்துட்டு இந்த வட்டி வருது பார்த்தீங்களா, இதை தினமும் வசூல் பண்ணுவாராம். ஒரு சில பேர் வாரம் இவருக்கு அந்த வட்டியை கொண்டு வந்து கொடுப்பாங்களாம். ஒரே ஒரு பிச்சைக்கார நபருங்க. அவர் சார்ந்த ஏர்னிங் எவ்வளோ தூரம் போயிட்டு இருக்குல்ல. இதெல்லாம் கேட்டு தினேஷ் மிஸ்ரா எந்த அளவுக்கு ஆடி போவார் அந்த நோடல் ஆஃபீஸரு. அவர் பயங்கர ஷாக்ல பேச ஆரம்பிச்சிட்டாரு. ஆஹா, இது போல இந்தியாவில் ஒரு விசித்திரமான ஒரு நபரை நான் பார்த்ததே இல்லையா அப்படின்ட்டு. என்னென்ன சொல்லியிருக்காப்புல அவரு, ஏங்க அவர் இப்போதைக்கு எவ்வளோ பணம் அவர்கிட்ட இருக்கு, அவரோட நெட் வர்த் என்ன, அவரோட சொத்துக்கள் என்ன, அது சார்ந்து இப்போ செவி வழி தகவலை ஒன்று எங்களுக்கு கிடைச்சிருக்கு. இது எல்லாத்தையுமே நாங்கள் அக்குமுலேட் பண்ணணும். அப்போதான் எக்ஸாக்டாக என்ன ஃபிகர்ன்னு நம்மளுக்கு தெரியும், எவ்வளோ சொத்து இவர்கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அவரோட சோர்ஸ் ஆஃப் இன்கம் இருக்குல்ல, அதை நாங்கள் ஃபுல்லாக அனலைஸ் பண்ணிட்டு இருக்கோன்னு சொல்கிறாங்க. மக்களே, நீங்கள் சட்டத்துக்கு உட்பட்டு வருமானத்தை ஈட்டி அதன் மூலமாக ஏதாவது நீங்கள் ப்ராப்பர்ட்டி வாங்குறீங்க எதுனாலும் பிரச்சனை கிடையாது. ஆனால் பினாமியாக ஒரு சில பேருக்கு இருக்கிறது, அப்புறம் இல்லீகலாக சம்பாதிச்ச பணம் இதெல்லாம் வச்சு சொத்து வாங்குறீங்கன்னா அது எப்பவுமே பிரச்சனை தான். அதனால தான் சோர்ஸ் ஆஃப் இன்கம் எப்பவுமே இது போல விவகாரங்களில் முதல்ல வந்து நிற்கும். அதான் இங்கே வந்து நின்றுருக்கு. ஸோ இந்த ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே இவர் பேரில் தான் இருக்கான்றதை நாங்கள் ஒரு வாட்டி கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த ஹை இன்ட்ரெஸ்ட்டுக்கு அவர் விட்டார் பார்த்தீங்களா, இது இல்லீகலுங்க. அதுலேயே நாங்கள் ஃபுல்லாக ஆக்ஷன் எடுப்போம். ஸோ நாங்கள் எக்ஸாமின் பண்ணிட்டு இருக்கோம், ரொம்ப க்ளோஸாக எக்ஸாமின் பண்ணிட்டு இருக்கோம். கூடிய சீக்கிரம் தெரிஞ்சிடும் என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னு அந்த நோடல் ஆஃபீஸர் இப்போ சொல்லியிருக்காரு. இந்த அஃபிஷியல்ஸ் இருக்காங்களே, அவங்கெல்லாம் இந்த மங்கிலாவை பற்றி என்னென்ன டேட்டாவை கலெக்ட் பண்ண முடியுமோ திரும்பி கலெக்ட் பண்ண களத்தில் இறங்கிட்டாங்க. அதிலும் குறிப்பாக அவரோட பேங்க் அக்கௌண்ட்ஸு, அதில் நடந்திருக்க டிரான்சாக்ஷன்ஸ், அவரோட இன்கம் சோர்ஸஸ், இவர் மட்டும்தானா இல்லை இவர் தாண்டி வேறு யாருன்னா பணம் கொடுக்க ஆள் இருக்காங்களா உள்ள, ப்ராப்பர்ட்டி ரெக்கார்ட்ஸு, இவரோட ப்ராப்பர்ட்டி ரெக்கார்ட்ஸு, இது எல்லா டேட்டாவையும் எடுத்து அதை அக்குமுலேட் பண்ணி இவரோட ஓவரால் வெல்த் என்னன்றதை இதுக்கப்புறம் தான் அவங்க மேலெடுத்துக்கே சொல்லுவாங்களாம். இவங்க ஒரு கேம்பெயின் ஆரம்பிக்க போனால் அங்கே இது எப்படி திருப்பி விட்டுட்டு இருக்கு பார்த்தீங்களா. இந்த மாங்கிலால் இருக்கார்ல, இவரை கலெக்டர் முன்னாடி ப்ரொடியூஸ் பண்ண போகிறாங்க. எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு குழப்பம் வரும், போலீஸ் கிட்ட போயிருக்கணும்னா கலெக்டர் போகிறாங்க அப்படின்ட்டு விஷயம் இருக்குங்க. PMAY ஸ்கீம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதாவது பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா. ஒன்றும் இல்லை, சிம்பிள், ஹவுசிங் ஃபார் ஆல். இந்தியாவில் இருக்க நலிவுற்ற மக்கள் இருக்காங்களே, ஏழ்மை நிலையில் வாடிட்டு இருக்க மக்கள், வீடற்ற மக்கள் இருக்காங்களே, அவங்களுக்கு வீடு கட்டி தரணும். இதுக்கு ஒன்று கவர்மெண்ட் குறைஞ்ச அமௌண்ட்டில் கட்டி கொடுக்கறது, இதில் சப்சிடி கொடுக்கறதா இருந்தாலும் சரி, ஏன்னா அந்த வீடு கட்ட என்ன லோன் தேவை அதை அரேஞ்ச் பண்ணி கொடுக்கறதா இருந்தாலும் சரி, சில பேருக்கு அரசே வீடு கட்டி கொடுக்கறதா இருந்தாலும் சரி, ரொம்ப கம்மியான காஸ்ட்ல இதெல்லாம் சேர்ந்து இந்த ஸ்கீம்ல வந்துருமா. இந்த ஸ்கீம்ல ஒன் ஆஃப் த பெனிஃபிஷரி இவருங்க, இந்த நபரு. வீடு இல்லாதவங்களுக்கு இந்த ஸ்கீமு. ஆனால் சுற்றி அவ்வளோ சொத்தை வச்சுக்கிட்டு இவர் இந்த ஸ்கீம் அவைல் பண்ணி ஒரு வீடை வாங்கிட்டாப்லையா. எப்படி நீங்கள் இதை பண்ணால் இதுக்கான விளக்கம் கொடுங்கன்னு சொல்லிட்டு தான் இந்த விளக்கம் கேட்கறதுக்காக கலெக்டர் முன்னாடி இவரை ப்ரொடியூஸ் பண்ண போகிறாங்க. மத்திய பிரதேஷ் கவர்மெண்ட்டும் ரெட் கிராஸும் சேர்ந்து 1 BHK ஹவுஸை இவர் கொடுத்துருக்காங்க. ஆனால் இந்த ஸ்கீமை பேஸ் பண்ண உள்ளே வந்திருக்கணுமா கூடாதுல்ல. இப்போ அடுத்த இன்வெஸ்டிகேஷன் அப்படி தான் போக போகுது. இந்த மாங்கிலால் இருக்கார்ல, இவர் அவரோட பேரண்ட்ஸோட வசிச்சுட்டு இருக்காருங்க. இந்த அல்வாசா ஃப்ளாட்னு முதல்ல சொன்ன பாருங்க, அந்த வீட்டில் வசிச்சுட்டு இருக்காப்புல. மற்ற எல்லாத்தையும் ரெண்டு கூட்டிருக்காப்புல. இவருக்கு 2 பிரதர்ஸ் வேற இருக்காங்க, அவங்க தனித்தனியாக வாழ்ந்துட்டு இருக்காங்க. இவர் கூட கிடையாது. இவரோட நெஃப்யூ யார், இந்த மங்கிலாலோட நெஃப்யூ என்ன சொல்கிறாப்புல, ஏங்க எங்கள் அங்கிளை பற்றி தப்பாக சொல்கிறீங்க எல்லாருமே, அதெல்லாம் கிடையாது. அந்த வீடு அவர் பேரில் இருந்துச்சா, நீங்கள் பார்த்தீங்களா அந்த 3 அடுக்கு மாடி, அது எங்கள் அங்கிளோட அம்மா பேரில் இருக்குது அப்படின்றாருங்க. அம்மா அவங்க எந்த காலத்தில் இவ்வளோ உழைச்சி அவ்வளோ பணத்தை சேர்த்து அந்த 3 அடுக்கு மாடியை வாங்கியிருக்க முடியும்? உங்களுக்கே ரியாலிட்டி புரியுதா மக்கள்? குடும்பத்தோடு அவங்கள எப்படியாச்சும் எஸ்கேப் ஆகணும்னு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பிச்சைக்காரர்களுக்கும் வரி இருக்கா அப்படின்னு இந்த செய்தியை கேட்ட பல பேர் இப்போ யோசிக்க ஆரம்பிச்சிருப்பீங்க.
பட்ஜெட் நெருங்குது, என்ன நடக்குதோ பொறுத்து பார்ப்போம். அப்புறம் என்னப்பா போவோமா அப்படின்னு பல பேர் கிளம்புவீங்க. அந்த மொழியில் நானே, இந்த மொழியில் நீனு அப்படின்ட்டு. அப்படிலாம் ஆசைப்பட்டு முடிவு எடுத்துறாதீங்க ராஜா. இதை பேஸ் பண்ணது இந்த கான்டென்ட்டோட சிந்திக்க வேண்டிய விஷயமும். அதாவது ப்ரொமோட்டிங் பெக்கிங் இஸ் அ கிரைம். அந்த விஷயம் தெரியுமா? யாசகம் வாங்குறத ஊக்குவிக்கிறதே நம்ம நாட்டை பொறுத்த வரைக்கும் குற்றமாக கருதப்படும். ஸோ நினச்சி பார்க்காதீங்க, அதெல்லாம் வேண்டாம். இப்போ இருக்க வாழ்க்கை இருக்குல்ல, ஏன்னா உனக்கும் கீழே உள்ளவர் கோடி. அதனால நம்ம வாழ்க்கை கிடைச்சது சந்தோஷன்ற மாதிரி வாழ்ந்துட்டு போங்க. நிம்மதியாக ட்ரை பண்ணுங்க, லீகலாக ட்ரை பண்ணுங்க மேலே வரதுக்கு. இது போல விஷயங்களை மோட்டிவேட்டாக எடுத்துக்காதீங்க. இதை டீமோட்டிவேட் பண்ண கற்றுங்க எப்போவுமே. அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு, கேஷ் ஃபார் யுவர் கோல்டு. மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க, பிளாட்டினம், டைமண்ட், சில்வர், ரூபினி எதை வேணாலும் விற்கலாம். உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க. மார்க்கெட் மதிப்பை விட 100 ரூபாய் ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும். தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸை இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. உங்களுக்கு கோல்டை விற்கணும்னு அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான். கால் 04445454545. என் அன்பார்ந்த மாயம் ஸ்டுடியோஸ் நேயர்களே, மாயம் பக்தின்னு ஆன்மீகத்துக்காக பிரத்யேகமாக ஒரு சேனலை கொண்டு வந்திருக்கோம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த சேனலுக்கு உங்களோட ஆதரவை மனப்பூர்வமாக தெரிவிங்க. வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களே. மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம். நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம். இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்ருக்குங்க. ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க, மாயம் ட்ரெண்ட்ஸ்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்.